திருப்பத்தூரில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் நகர பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் திருப்பத்தூர் டிப்பர் லாரி உரிமையாளர் நல சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லாரி உரிமையாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில தலைவர் ராஜாமணி, திருப்பத்தூர் மாவட்டம் ராஜமங்கலம் அடுத்த பசிலிக்கோட்டை பகுதியில் கிரேஸ் ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் கனிம சேமிப்பு கிடங்குவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்ட உரிமையாளர் தனக்கு சொந்தமான கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இயங்கி வரும் கிரேஸ் ப்ளூ மெட்டல்ஸ் கிரசரில் இருந்து கனிமங்களை தனது சொந்தமான லாரிகளில் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றிக்கொண்டும் அதற்கு ரசீது பெறாமலும், அதேபோல ஒரு லாரிக்கு மட்டும் ரசீது போட்டு அதை வைத்து 3 லோடுக்கு வரை கனிம வளங்களை எடுத்து வந்து பசிக்கோட்டை பகுதியில் உள்ள சேமிப்பு கிடங்கில் இருப்பு வைத்து முறைகேடாக 2ஆம் விற்பனை செய்து அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறார். மேலும் அந்த சேமிப்பு கிடங்கிலிருந்து லோடு ஏற்றி செல்லும் லாரி ஓட்டுநர்களுக்கு அதற்கு உண்டான ஜிஎஸ்டி பில், டிரான்சிட் பாஸ் எதுவும் கொடுக்காமல் டெலிவரி சலூன் மட்டுமே கொடுப்பதால் காவல்துறையினர் மற்றும் கனிம வளத்துறையினர் நடுவழியில் லாரியை நிறுத்தி வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடைக்கும் நிலைமை ஏற்படுகிறது. லாரி உரிமையாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு அனுமதி சீட்டும் கொடுக்காமல் உள்ள சேமிப்பு கிடங்கின் உரிமையாளர்களிடம் மாமூல் பெற்றுக்கொண்டு காவல்துறையினரும் கனிம வளத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் செயல்படுகிறார். எனவே இதுபோல மோசடி செய்யும் கிரேஸ் ட்ரேடர்ஸ் மற்றும் அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். ஐஏஎஸ் அவங்க சொல்றாங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கப்ப முடிச்சுட்டு அந்த காலையில வாக்கிங் போனாலும் வாக்கிங் இருக்காரு போயிட்டு அவர் தங்கி இருக்கு எதுக்கு அவளை கொஞ்சம் தோட்டத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு அருமையா இருக்கு. அங்க போய் ஒரு டீ சாப்பிடுவாங்க. நிறைய பேர் அதுக்கு வேண்டாம் பேர் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சார் உங்க கனிமொழி உதவி புதிய நிதி அமைச்சர் தமிழ்நாட்டுடைய கடன் 13,18,000 கோடி நம்ம சொல்றேன். இந்த கடனை எல்லாம் அடைக்கலாம்னா ஒரே நாள கனிமவளத்துறை உதவி இயக்குனர், இணை இயக்குனர், துணை இயக்குனர், இயக்குனர் பணம் பூரா அங்கதான் இருக்கு. லாரிக்காரங்க வெங்காயமா இருக்குது, ஒண்ணும் கிடையாது. அண்ணா கையில தான் வச்சிருக்கேன். அதை கூட சில பேர் வச்சிருக்கேன். பாவம் இந்த பாவத்தை ஏன் வாங்கி கொட்டிக்கிறீங்க? இதைத்தான் நான் கேட்கிறோம். எங்க பொழைக்க விடுங்க, நீங்க நாசமா போ. அனைவரும் தங்களுடைய பொன்னான நேரத்தை நம்ம சங்கத்துக்காக நீங்க வந்து செலவிட்டு இது பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தமிழ்நாடு மாநில மணல் உரிமையாளர் சங்க தலைவர் நம்ம செல்லராஜாமணியன் வந்து பல ஆலோசனைகள் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நமக்கு நிறைய பலனடைகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம சங்கத்தை இன்னும் வலுப்படுத்தணும். இன்னும் நம்ம நிறைய பிரச்சனைகள் இது மேல வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி பண்றதுக்கு நம்ம ஒற்றுமை இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ நம்ம மாநில தலைவர் அவர் வந்ததுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.